guys, welcome to Women's World. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா plus size maxi gown எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். அது பாருங்க, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு green color maxi gown. இது gown பண்றதுக்கு only 30 minutes தாங்க ஆகும். Very easy. நீங்க உங்ககிட்ட ஏதாவது saree இருந்தா அந்த சாரியில வந்து நீங்க பண்ணலாம். So without any further delay, let's get to the video. இப்போ நான் இந்த saree தான் எடுத்திருக்கேன். நான் இதில் தான் வந்து ட்ரெஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த ட்ரெஸ் பார்த்தீங்க இல்லையா, அது வந்து இந்த சாரியில் தான் பண்ண போகிறேன். இது வந்து சில்க் காட்டன் சாரி. இதுக்கு நான் லைனிங் தரப்போகிறதில்ல, ஏன்னா அது லைனிங் போடணும்னு எனக்கு அவசியம் படலை. உங்களுக்கு வேணால் நீங்கள் என்ன சாரி எடுக்கிறீங்களோ அதுக்கு லைனிங் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சாரியில் வந்து இந்த பார்டர் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறேன். பார்டர் எடுத்துகிட்டு இப்போ கட்டிங்க்கு எப்படி போகலான்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, நான் வந்து இந்த மெட்டீரியல் வந்து 4 ஃபோல்ட்ஸா ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். நம்ம பாடி பார்ட் கட் பண்ண போகிறோம். பாடி பார்ட்டுக்கு வந்து உங்களுக்கு எந்த ட்ரெஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அந்த ட்ரெஸ் வந்து நீங்கள் அப்படியே அளவு வந்து அப்படியே வரைஞ்சிக்கலாம். இப்போ ஹாரிசான்டலும் ஒரு ஃபோல்டு, வெர்டிக்கலாக ஒரு ஃபோல்ட் பண்ணனால நமக்கு வந்து 2 ஃபோல்ட்ஸ் வரும். ஸோ இப்போ வந்து அந்த ஃபோல்ட் பண்ணியாச்சு. நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த ட்ரெஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் அளவு வச்சுக்கலாம். என்கிட்ட ஆல்ரெடி பேப்பர் கட்டிங் இருக்குது. அந்த பேப்பர் கட்டிங் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் உங்களுக்கு அந்த பேப்பர் கட்டிங் கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு கரெக்டான ஒரு டிஷர்ட்டோ இல்லை கரெக்டான ஒரு சல்வாரோ எந்த கரெக்டான ட்ரெஸ் இருக்கோ அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் அப்படியே அளவாக வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். வரைஞ்சிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். இப்போ ஆல்ரெடி நான் பேப்பர் கட்டிங் வந்து எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்கும் இந்த பேப்பர் கட்டிங் தான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதனால பேப்பர் கட்டிங் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப ஈஸியாக வேற இருக்கும். அது நம்ம வெறுமே ட்ரேஸ் அவுட் மட்டும் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணிக்க வேண்டியதுதான். அதே மாதிரி என்னோட பாடியோட ஃபுல் லெங்த் வந்து 17 inches வச்சிருக்கேன். நம்ம வந்து சின்ன இது வந்து ப்ளஸ் சைஸ் பண்றதுனால நான் 17 inches வச்சிருக்கேன். ரொம்ப பஸ்டியா இருக்க பர்சனுக்கெல்லாம் வந்து 17 inches வைக்கணும். அதை விட கம்மினா நம்ம 15 inches வச்சுக்கலாம். ரெகுலர்னா 15 inches வச்சுக்கலாம். அதே மாதிரி செஸ்ட் வந்து என் ட்ரெஸ்ல என்ன இருக்கோ அதே அளவு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி வேஸ்ட்டும் தான். ஸோ செஸ்ட் எப்படின்னா 1/4 ஆஃப் த ஹோல் செஸ்ட் தான் அதில் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி நெக் வந்து 7 inches வச்சிருக்கேன். நான் நெக் இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மாதிரி தான் நான் மார்க் பண்ணிக்க போறேன். கட் பண்ணும்போது மட்டும் ஃப்ரண்ட் செப்பரேட்டா பேக் செப்பரேட்டா நான் வந்து கட் பண்ணிக்க போறேன் நெக்குக்கு. இப்போ பாருங்க, ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஆர்ம் ஹோல் வந்து 8 inches இருக்கு. அது அப்படியே தான் வரைஞ்சிக்க போறேன். இப்போ வரைஞ்சிட்டு நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இது ரொம்ப ஈஸியா நம்ம பண்ணிடலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரெஸ் இது. நம்ம ஸ்டிச் பண்றதுக்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நமக்கு தேவையான மெட்டீரியல்ல நமக்கு தேவையான விருப்பமா நம்ம தைச்சுக்கலாம். நம்ம என்ன ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைல்ல தைச்சுக்கலாம். பாருங்க, இப்போ வரைஞ்சி முடிச்சிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரே மாதிரி தான் கட் பண்ண போறேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நான் தனியாக கட் பண்ணிக்க போறேன். பாருங்க, இப்போ கட் பண்ணியாச்சு. பேக் வந்து நான் 4 inches ஒரு பா நெக் வச்சிருக்கேன் நான் 4 inchesக்கு. அப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு வந்து 7 inchesக்கு வந்து ஒரு யூ நெக் வச்சிருக்கேன். பாருங்க, இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து இப்போ பாடி ரெடி ஆனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஸ்கர்ட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கர்ட் எப்படி கட் பண்றது பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ பாருங்க, நம்ம பாடி கட் பண்ணியாச்சு இல்லையா. இப்போ நம்ம வந்து கீழே ஸ்கர்ட் பண்ணிக்கலாம். இப்போ மீதி இருக்க துணியை வந்து நான் 4 ஃபோல்ட்ஸா போட்டிருக்கேன். 4 ஃபோல்ட்ஸா போட்டுட்டு இப்போ நம்ம ஸ்கர்ட் கட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட வேஸ்டோட மெஷர்மெண்ட் வந்து கீழே வந்து 14 inches இருக்கு. 14னா 56 ஆகும். 56 வந்து டிவைடட் பை பை எதுக்குன்னா 2 ஃபுல் சர்க்கிள் வர்றதுனால நம்ம பையோட டிவைட் பண்ணோம். ஸோ 2 பைனா 6.28. ஸோ என்னோட ஃபுல் வேஸ்டோட அவ்வளோ வந்து 56 டிவைடட் பை 2.2 மீன் 6.28 வந்து எனக்கு 8.9 inches வருது. நான் 8.5 தான் எடுத்துக்க போறேன். ஏன்னா சீம் அலவுன்ஸ் விட்டுட்டு 8.5 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ஒரு செமி சர்க்கிள் வர வரைக்கும் மார்க் பண்ணிக்க போறேன். நான் ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னர் வரைக்கும் ஒரு எட்ஜ்லேருந்து இன்னொரு எட்ஜ் வரைக்கும் நான் மார்க் பண்ணிக்க போறேன் 8.5. இப்போ மார்க் பண்ணதுக்கு அப்புறம் அது அப்படியே ஒரு கர்வா வரைஞ்சிட்டோம்னா நம்மளோட வேஸ்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபுல் லெங்த் என்ன பண்ண போறோம்னா, நம்ம வேஸ்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வேஸ்ட்லேருந்து கீழே வரைக்கும் நான் ஃபுல் லெங்த் மார்க் பண்ண போறேன். இப்போ அந்த புடவையில எவ்வளோ ஃபுல் லெங்த் இருக்கோ அது அப்படியே மார்க் பண்ணி போறேன். அங்கே 35 inches இருக்கு.
அதனால அப்படியே நான் மார்க் பண்ணிட்டு ஃபுல்லா 35 இன்ச்சஸ்லயே வச்சு மார்க் பண்ணிக்க போறேன். ஃபுல்லா ஸ்கர்ட்டுக்கு வந்து எவ்வளோ வர போறதோ அவ்வளோ, எனக்கு எவ்வளோ ஃபிளேர் தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் மார்க் பண்ணிக்க போறேன். எனக்கு இந்த ஹைட் பத்தாது. எனக்கு அப்புறமா நான் ஹைட் கூடுதலுக்கு வந்து ஒரு ஃப்ரில் வைக்க போறேன் கடைசியில. அது அப்புறம் நான் காட்டுறேன், தைச்சு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ வந்து 35 இன்ச்சஸ் வந்து ஃபுல்லா மார்க் பண்ணிக்க போறேன். அந்த வேஸ்ட்லேருந்து ஒரு வாட்டியும் 35 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் வந்து மார்க் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ஃபிளேர் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிட்டு அது அப்படியே கர்வா ஜாயின் பண்ணிட்டு நான் ஃபிளேர் எவ்வளோ வேணுமோ எனக்கு அந்த அளவுக்கு நான் ஃபிளேர் மார்க் பண்ணிக்க போறேன். என்னோட ஃபிளேரோட இன்ச்சஸ் வந்து 40 இன்ச்சஸ். உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்த அளவுக்கு நீங்க வச்சுக்கலாம். இல்லை ஃபுல் ஃபிளேரை வேணா கூட நீங்க ஃபுல் ஃபிளேர் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஃபுல்லா மார்க் பண்ணிட்டு எனக்கு ஃபிளேருக்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, இப்போ வரைஞ்சி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நம்மளோட ஸ்கர்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸ்கர்ட் ரெடி ஆனதுக்கு அப்புறம் இப்போ ஃப்ரண்ட்ல வந்து ஃபுல்லா மாங்காய் டிசைனா வச்சிருக்கேன். பின்னாடி வந்து குட்டி குட்டி டிசைன்ஸா வரப்போகுது. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்கர்ட் நமக்கு ரெடி. இப்போ நம்மளோட பாடியும் ரெடி. இப்போ ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் கட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம ஸ்லீவ்ஸ் எப்படி கட் பண்றோம்னு பார்க்கலாம். இப்போ ஸ்லீவ்ஸுக்கு வந்து மீதி இருக்க துணியில வந்து நம்ம ஸ்லீவ்ஸ் கட் பண்ணிக்கலாம். எனக்கு பூ வர மாதிரி, எனக்கு ஸ்லீவ்ஸ்ல பூ வர மாதிரி நான் வச்சு கட் பண்ண போறேன். என்கிட்ட ஆல்ரெடி பேப்பர் கட்டிங் இருக்கு. உங்களுக்கு நீங்க உங்க ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து அப்படியே நீங்க ட்ரேஸ் அவுட் பண்ணி நீங்க கட் பண்ணிக்கலாம். இப்போ பேப்பர் கட்டிங் கட் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். நம்ம இப்போ ஸ்டிச்சிங்ல உட்காந்தாச்சு. இப்போ நம்ம முதல்ல ஷோல்டர்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்க பார்த்து அட்டாச் பண்ணுங்க. ரைட் சைட் டு ரைட் சைடு வச்சுட்டு நீங்க அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ ராங் சைட் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க, பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம குவிக்கா ஷோல்டர்ஸ் அட்டாச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஷோல்டர் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம நெக் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம ஷோல்டர்ஸ் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, நான் ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. ரெண்டு பக்கமும் அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணோம்னா நம்ம வந்து ஸ்கர்ட் வந்து இந்த பாடி பார்ட்டுக்கு அட்டாச் பண்ணணும். நான் சென்டர் மார்க்கிங் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் ஸ்கர்ட் அட்டாச் பண்ண போறேன். ஸ்கர்ட்டுக்கு வந்து சென்டர் மார்க்கிங் பண்ணிட்டு அந்த ஸ்கர்ட் இந்த டாப்புக்கு வந்து இந்த பாடி பார்ட்டுக்கு வந்து அட்டாச் பண்ண போறேன். பார்த்து நீங்க அட்டாச் பண்ணுங்க. நான் ஃப்ரண்ட்ல இந்த டிசைன் வர மாதிரி நான் வச்சு அட்டாச் பண்ண போறேன். ஸோ இப்போ வந்து நம்ம அதை அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம ஃப்ரண்ட் அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது வந்து பேக் ஸ்கர்ட் அட்டாச் பண்ண போறோம். இப்போ பேக் ஸ்கர்ட் அட்டாச் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்க, நம்ம ஃபுல்லா தச்சு முடிச்சிட்டோம். இப்போ வந்து சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோட ஸ்லீவ்ஸ் ரவுண்ட்ல இருந்து நான் வந்து ஜாயின் பண்ண போறேன். உங்களுக்கு நான் வந்து என்னோட சைட் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன்.
நம்மளோட ப்ளஸ் சைஸ் மேக்ஸி கவுன் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ரொம்ப குவிக்காக 30 மினிட்ஸில் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, கீழே வந்து நான் கொஞ்சம் ஃப்ரில்ஸ் வச்சுருக்கேன். எனக்கு ஹைட் பத்தாததுனால ஃப்ரில்ஸ் வச்சுருக்கேன். ஸ்லைட்டாக ஸ்டைலிஷாக இருக்கணும்னு கூட வச்சுருக்கேன். நான் ரொம்ப குவிக்காக பண்ணி முடிச்சிடலாம். அதே மாதிரி மீதி துணியில் இருக்க மாங்காய்லாம் கட் பண்ணி வேஸ்ட்டுக்கும் நெக்குக்கும் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். பாருங்க, ரொம்ப ப்ரிட்டியா ஈஸியா ஒரு கவுன் ப்ளஸ் சைஸ் கவுன் ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. I'll meet you in the next video. Take care. Bye bye.